இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பதாக. நாம் தொடர்ந்து சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 5வது வசனம், ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில் நமக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு ஒரு நாள் கொடுக்கப்பட போகுது. அந்த நாட்களில் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில் வந்து நிற்க முடியாது. நமக்கு ஆண்டவர் அந்த நியாயத்தீர்ப்பில் நித்திய ஜீவனை கொடுப்பார். துன்மார்க்கருக்கு அப்படி இருக்காது. இல்லையா? இங்கே துன்மார்கள் நாம் நேற்று பார்த்தோம். அவர்கள் தேவனை மதிக்காதவர்கள், பெருமை உள்ளவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படாத ஜனங்களுக்கு நித்தியத்தில் வாழ்வு கிடையாது. நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி போனோங்கிறதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு வேதத்துக்கு பயந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே துன்மார்க்கமாக நம்ம இந்த பூமியில் ஜீவித்துட்டு நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. வேதவசனம் சங்கீதக்காரர் அதை எச்சரித்து சொல்லுகிறார். துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டு. இருளும் வெளிச்சம் ஒன்றா இருக்க முடியாது. அப்போ துன்மார்க்கம் இருளில் இருக்கிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க. பாவிகள் நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்பதில்லை. ஆகவே பரிசுத்தமுள்ள இடத்துல பாவிகளால் நிலை நிற்க முடியாது, அவங்க ஓடி போயிடுவாங்க. ஆகவே இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க என்று சொல்லி யோசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தில் லோத்து என்கிற ஒரு நீதிமான் அங்கே காணப்படுகிறார். ஆனால் அந்த பட்டணம் முழுவதும் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க. பாவம் தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கிற காரியங்கள். ஆனாலும் அந்த ஸ்தலத்தில் லோத்து என்கிற ஒரு நீதிமான் இருக்கிறபடினாலே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் தூதர்கள் இந்த சோதோம் குமார பட்டணத்துக்கு வராங்க. வந்து அவங்கள என்ன செய்கிறாங்க, கரங்களை பிடித்து அந்த அழிக்கிறதுக்கு முன்னால் 16வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம், அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவனுடைய 2 குமார்த்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாடாதே, இந்த சமபொழில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்க, அழிக்கிறதுக்கு அந்த சோதோம் குமாரன் அழிக்கிறதுக்கு முன்னால் அந்த நீதிமானை அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, வெளியே கொண்டு போய் விட்டுட்டு ஓடி போக சொல்கிறாங்க. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழிந்து போகும் என்று சொல்லி இங்கே பார்க்கலாம். சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட போகுது. ஆனால் கர்த்தர் அந்த நீதிமானை அந்த அழிவிலிருந்து தப்பித்து அவனை என்ன செய்தாரு, அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார், பாவிகளுடைய வழியோ அழியும். ஆகவே இந்த சங்கீதத்தை படிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபம் பண்ணணும். அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சங்கீதத்தை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணணும். வேதவசனம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இல்லாத பிடிக்கும், பாவினுடைய வழியில் நிற்காத பிடிக்கும்,
பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத பிடிக்கும். அவன் என்ன செய்யணும்? இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கணும். அப்படி தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பது, நீதிமன்ற சபையில் பாவிகள் நிலை நிற்பதில்லை. நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானாக இருந்து நம்மளை அனுதினம் காத்து கொள்ளணும். நம்ம பாவம் செய்தால் இந்த சோதங்குமாரப்பட்டவன் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படி நம்மளும் அழிக்கப்பட்டு போயிடும். இதை பார்க்குற சகோதரனே சகோதரியே, வாழ்க்கைக்கு இன்றைக்கி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு நல்ல ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தருவா. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானம் பண்ணணும். இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காத பிடிக்கும், ஆவினுடைய வழியில் நில்லாத பிடிக்கும், பரியாசக்கார உட்காராத பிடிக்கும். அதுவே நாங்கள் இந்த வேதத்தை பிரியமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வேதத்தில் பிரியமாக இருந்தால் அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணுமாப்பா. நாங்கள் திருப்பி திருப்பி துன்மார்க்கமாய் பாவியினுடைய வழியில் நிற்காதபடிக்கு, ஆண்டவரை பாவிகள் போகிற வழியிலே நாங்கள் பின்னால் போகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் எங்களை இந்த நாளில் இந்த ஜெபத்தின் மூலமாய் எங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தாங்கப்பா. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.